உசிலம்பட்டி அருகே கோவில் திருவிழாவில் தகராறு. முன்விரோதத்தில் பட்டியல் இன சிறுவனை தாக்கி 6 வயது சிறுவன் காலில் விழ வைத்த கொடூரம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சங்கம்பட்டியைச் சேர்ந்த பாண்டியராஜன் மகன் ஆதிகேசவன். 17 வயதான இவர் சங்கம்பட்டி பார்வதி அம்மன் கோவில் தெருவில் கடந்த புரட்டாசி மாதம் நடைபெற்ற திருவிழாவில் கிராமத்தில் சிறுவர்களுடன் நடனமாடியுள்ளார். அங்கிருந்தவர்கள் அவரது சாதி பெயரை சொல்லி திட்டி வேட்டியை மடித்து கட்டி ஆடாதே என தாக்கியதால் இரு தரப்பினரும் திருப்பி தாக்கியதால் தகராறு ஏற்பட்டது. பின்னர் ஆதிகேசவன் மதுரை சென்று தனது தந்தையுடன் உறவினர் வீட்டில் தங்கியுள்ளார். தகராறில் ஈடுபட்ட தரப்பினர் ஆதிகேசவனை தேடிய நிலையில் சில நாட்களாக தேடி காணவில்லை என தெரிந்தவுடன் பிரச்சனையை பேசி முடித்துள்ளனர். ஆதிகேசவன் சொந்த ஊரான சங்கம்பட்டிக்கு பொங்கல் தினத்தை கொண்டாடுவதற்காக வந்துள்ளார். கடந்த 16ஆம் தேதி சங்கம்பட்டியைச் சேர்ந்த கிஷோர், உக்கிரபாண்டியன், மணிமுத்து, பிரம்மா, சந்தோஷ், நிதிஷ் ஆகிய 6 பேரும் கோவில் திருவிழாவில் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு நடனம் ஆடியதற்காக பட்டியல் இன ஆதிகேசவனை கடத்தி சென்று ஊர் அருகே உள்ள முத்தையா கோவிலில் வைத்து தாக்கியதுடன் 6 வயது சிறுவன் காலில் விழ வைத்தும் அங்கிருந்த அனைவரது காலிலும் விழ வைத்துள்ளனர். ஜாதி பெயரை சொல்லி இழிவாக திட்டியுள்ளனர். மீண்டும் ஊர் பக்கம் வந்தால் உன்னை கொலை செய்யாமல் விடமாட்டோம் எனவும் மிரட்டி அனுப்பியுள்ளனர். இதனால் தனது உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய எஸ்ஐ முருகராஜிடம் புகார் கொடுத்துள்ளார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் உசிலம்பட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.